வெல்கம் பேக் டு மை சேனல் டாருண்யா லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் என்னோட 3 days ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த saree வந்து என்னோட ஹஸ்பண்ட் அவரோட பர்த்டேக்காக எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணுது. அவருக்கு ட்ரெஸ் எடுப்பாருன்னு பார்த்தா எனக்கு வந்து ஒரு saree கிஃப்ட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இது ரொம்ப வந்து நைஸாக இருந்தது. எப்படி கட்டுறது அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ அப்போ வந்து பொட்டிக்கில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கட்டுங்க, உங்களுக்கு வந்து நைஸாக வந்து தெரியாது, ப்ளீட்ஸ் வந்து நிற்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தோன்னே பாத்ரூம் க்ளீனிங் ஒர்க்லாம் வந்து இருந்தது. ஸோ நான் வந்து வீக்லி ட்வைஸ் வந்து பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஸோ அதுக்காக தான் இந்த அகாரோட ஸ்பின்னர் வந்து எடுத்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட நான் வந்து ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உண்மையிலேயே சூப்பராக வந்து இருக்குது. இதோட மாடல் வந்து ராயல். இது வந்து எலக்ட்ரிக் தான். இது நம்ம வந்து சார்ஜ் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய அட்டாச்மெண்ட் இருக்குது. அதாவது டைல்ஸ் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் வந்து கண்ணாடி க்ளீன் பண்ணுறது, அப்புறம் வந்து ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட அட்டாச்மெண்ட் இருக்குது. அதுமாதிரி இண்டு இடுக்குலேயுமே நம்ம வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் ஸ்பீடுமே வந்து இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடு செகண்ட் ஸ்பீடு அப்படின்னே வந்து வச்சுக்கலாம். அதேமாதிரி ஹைட்டுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உண்மையிலே வந்து கொஞ்சம் ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஈஸியாக வந்து டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம். நம்ம போட்டு ப்ரஷ்ஷை போட்டு விளக்குமாரை போட்டு பயங்கரமாக வந்து தேய்க்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு லிக்விடை போட்டு தண்ணியை வந்து தெளிச்சுட்டு இந்த ஸ்பின்னரை வந்து ஆன் பண்ணிட்டாவே போதும். அதுவே அழகாக வந்து க்ளீன் பண்ணிடுது. நான் மேக்ஸிமம் வந்து பாத்ரூம், அதுக்கப்புறம் வந்து வாஷ் பேஷன், அதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த அட்டாச்மெண்ட்டை நம்ம மாற்றி மாற்றி வேறு இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மோட்டர் வந்து நல்லா பவர்ஃபுல்லான மோட்டராக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா வந்து இண்டு இடுக்கில் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணுது. எனக்கு வாஷ் பேஷன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக வந்து க்ளீன் ஆயிடுச்சு. அதோட சிங்க் க்ளீன் பண்ணது வந்து அல்டிமேட்டாக வந்து இருக்கும். இதோட ப்ரஷ்ஷுமே வந்து நல்லா திக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப வந்து ஆயிலியாக இருக்குது, ரொம்ப வந்து சிங்க் ரொம்ப பழசாக இருக்குது அப்படின்னா இது நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம கிச்சனில் வந்து நிறையா வந்து ஆயில் அதெல்லாம் வந்து சிந்தும் இல்லையா. ஸோ சிங்க் வந்து சீக்கிரமாக வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகும். பட் இதை வந்து யூஸ் பண்ணும் போது அந்த கரை எல்லாமே இது சூப்பராக வந்து போயிடுது. நம்ம டெய்லி வந்து நார்மலாக இருக்க ப்ரஷ்ஷில் வந்து தேய்ச்சிட்டு இதை வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணும் போது சூப்பராக வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிடுது. இது ரொம்ப வந்து ஒர்த்தலான ப்ராடக்ட் தான். ஸோ நிறைய பேர் வீட்டில் வந்து நினைப்பாங்க இதுக்கெலாம் வந்து ப்ராடக்ட் வாங்கிட்டா ஜஸ்ட் வந்து ப்ரெஷ்ஷை போட்டு தேய்ச்சாவே போதும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. பட் இதில் வந்து நம்மளுக்கு ஒர்க் வந்து கொஞ்சம் கம்மி. நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பயங்கரமாக வந்து தேய்ச்சி கழுவி அது போகிறதுக்கு பேக் பெயின் எல்லாமே வந்து வரும். பட் இது ஈஸியாக வந்து அந்த ஸ்பின் பண்ணுறனால டக்குன்னு வந்து கரையெல்லாம் வந்து போக்கிடும் போது வேலை வந்து ஈஸியாக இருக்குது. டைம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கன்சியூமிங் வந்து கம்மியாக ஆகுது. ஸோ அதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணலாம். இதை கிளாஸ்லேயுமே வந்து யூஸ் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கனால ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கிளாஸில் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த இதை ஷைனிங் பண்ணுறதுக்காக இன்னொரு அட்டாச்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த அட்டாச்மெண்ட்டை போட்டு நம்ம அது மேலே நல்லா ஸ்பின் பண்ணி எடுக்கும் போது இன்னுமே சூப்பராக வந்து கிளாஸ்லாம் வந்து க்ளீன் ஆயிடுது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் லென்த் அட்டாச்மெண்ட் இருக்குது, ஸ்பீடு இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம இதை சார்ஜ் போட்டுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அகாரோவில் நிறையா ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தது. ஒரு விலையை வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கியாச்சு. இதை நம்ம செவுத்துலேயுமே அட்டாச் பண்ணுற மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பாத்ரூமில் ஜஸ்ட் அதை ஸ்டிக் பண்ணிட்டு இந்த ஸ்பின்னரையும் நம்ம மாட்டிட்டு நம்ம பாட்டுக்கு ரெகுலராக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை எங்கடா கொண்டு போய் வைக்கிறது அப்படின்ற இதெல்லாம் இல்லை. பாத்ரூமில் நம்ம ஜஸ்ட் வந்து மாட்டி விட்டுட்டு நமக்கு தேவையான நேரத்தை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாத்ரூம்லன்னு இல்லை, நம்மளுக்கு எங்கே ஸ்பேஸ் இருக்கோ அங்கே வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து சண்டே. இன்றைக்கி ரொம்ப நாளாச்சு, கிட்டத்தட்ட வந்து 1 மந்த்துக்கு மேலே ஆச்சு நாங்கள் மீன் எடுத்தேன். மாலை போட்டு அதுக்கு முன்னாடியும் ரொம்ப நாள் ஆச்சு நான் வீட்டில் வந்து மீன் சமைச்சேன். இன்றைக்கி கண்டிப்பாக வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மீன் கடைக்கு போயிருந்தேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மீன்லாம் வந்து க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வரதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் 2 விதமான மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒன்று வந்து மத்தி மீன், இன்னொன்று வந்து மஞ்சப்பாறை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ மத்தி மீனை வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு ஒரு 1 வீக்குக்கு வந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் டயட்டுக்கு அப்படிங்கிறதுக்காக அது வந்து வாங்கிட்டு வந்தேன். பாறை மீனில் வந்து இன்னைக்கு குழம்பு வச்சுட்டு அப்புறம் வந்து வறுவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலாக கடையில் இருக்கும்போது எனக்கு வறுவல் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவே இல்லை. குழம்பு மட்டும் வச்சாவே போதும் அப்படின்ற மாதிரி தான் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். வெறும் குழம்பு மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், நம்ம பொரிச்சுலாம் சாப்பிட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அவர் வீட்டுக்கு வந்தோடனே சரி ஓகே பொரிச்சு சாப்பிட்டா கொஞ்சம் வீட்டில் எல்லாருமே ஆசைப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக வந்து பொரிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு வந்து மசாலாலாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மத்தி மீனை க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் வந்து லேட் ஆயிடுச்சு. அது வந்து ஒரு 1 கிலோ கிட்ட வாங்கியிருந்தேன். அதை மேரினேட் பண்ணி ஒரு 1 வீக்குக்கு ஒரு 100 கிராம் வந்து டெய்லியுமே நான் 200 கிட்ட எடுப்பேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 5 டேஸ் கிட்ட வரும். அதனால் அதை வந்து மேரினேட் பண்ணுறதை என் வீட்டுக்காரை வந்து மேரினேட் பண்ண சொல்கிறேன். ஏன்னா குட்டி குட்டியாக இருக்குமா, ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறதுக்காக அவரை பண்ண சொல்லிட்டேன். இந்த பாறையை வந்து நான் வந்து மேரினேட் பண்ணேன்.
பெரிய மீனை வாங்கி குழம்பு வைக்கிறதுக்கான ரீசன் வந்து என்னோடய பாப்பா தான். ஏன்னா அவள் வந்து இந்த மத்தி மீனில் குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு வந்து மத்தி மீனில் வச்சா தான் செம்மையாக இருக்கும். பட் ஏன் நான் வந்து மத்தி மீனில் ப்ரிஃபர் பண்ணலை அப்படின்னா, அவளுக்கு வந்து மீன் குழம்புல இருக்க மீன் எடுத்து தான் கொஞ்சமாக வந்து அதை உதிரியாக்கி நான் சாப்பாடில் வந்து பிணைஞ்சு கொடுப்போம், நல்லெண்ணெய் வந்து கலந்து. ஸோ அப்படி தான் வந்து அவள் மீன் வந்து சாப்பிடுவான். ஏன்னா அவள் வந்து ஃப்ரை பண்ண மீனும் சாப்பிட மாட்டாள். அவள் வந்து உரைக்கும்னு சொல்லிட்டு அதுவும் வந்து அவள் சாப்பிட்றதில்லை. இப்போ வந்து அவள் ஸ்டார்ட் பண்ணலை. 65 வந்து சாப்பிடுவா. ஆனால் எங்கள் வீட்டில் 65 நாங்கள் ரொம்ப ரேராக தான் பண்ணுவோம். பண்ணவே மாட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா ஏதாவது ஃபங்க்ஷனு வீட்டுக்கு வந்து யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா தான் 65 பண்ணுவோம். அப்படி மற்ற நேரத்தில் வந்து பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி வந்து பொரிச்சு சாப்பிட்ற ஒரே ஐட்டம் வந்து இந்த மீன் மட்டும்தான். ஸோ அதுதான் இன்றைக்கே வந்து நான் நிறைய ஆயில் ஊற்றி நான் பொரிச்சிட்டேன். நான் எப்போயுமே வந்து பேனில் தான் லைட்டாக வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணி இந்த பெரிய மீன்லாம் வந்து அப்படி தான் வந்து பொரிப்பேன். பட் இன்றைக்கி வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி தான் வந்து நிறையா வந்துன்னு சொல்லுவேன். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது பேசும்போது ஃப்ளோவாக வந்து வந்துகிட்டே இருக்குது. அதை நான் வந்து குறைக்கணும் ட்ரை பண்ணுறேன். பட் வந்து முடியலை. மீன் குழம்பே நான் ரொம்ப வந்து சிம்பிளாக தான் பண்ணுவேன். ஜஸ்ட் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போட்டுட்டு சக்தி மீன் குழம்பு பொடி இல்லைனா லோக்கலில் வந்து ப்ரீத்தின்னு ஒரு கம்பெனியில் வந்து மீன் குழம்பு பொடி பண்ணுவாங்க. அதுவுமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ 2 பொடியில் ஏதாவது ஒரு பொடி வந்து யூஸ் பண்ணிவிட்டு கேரளாவில் வாங்கின அந்த புளி வந்து நான் யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பொடியெலாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் வந்து ஊற்றிட்டு குழம்பு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து முன்னாடியே எடுத்து வச்சுருவேன். ஏன்னா அத்தை வந்து மீன், சிக்கன் அதெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. அவங்க வந்து மட்டன், அப்புறம் வந்து இப்போ கொஞ்சம் முட்டைலாம் வந்து சாப்பிட்றாங்க. அவங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடிலேருந்தே அதெல்லாம் வந்து சாப்பிட்றதே இல்லை. முதல்ல வந்து மட்டனுமே வந்து சாப்பிட மாட்டாங்க. டோட்டலாக வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு ஏதோ ஸ்கின் அலர்ஜி வந்திருக்கும் போல். ஸோ அதில் வந்து சாப்பிட்றதே இல்லை. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மட்டன், எக்கு அதெல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் மீன் குழம்பு கொளிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சமாக அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மீன் போட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிடுவோம். ஸோ இப்படி தான் வந்து எப்போவுமே மீன் குழம்பு வச்சேன் அப்படின்னா இப்படி தான் வந்து பண்ணுவேன். ஒருவேளை சிக்கன் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு தனியாக வந்து மஷ்ரூமில் ஏதாவது ஒரு டிஷ் வந்து பண்ணி கொடுத்துருவோம். இல்லை அப்படின்னா ரசம் ஏதாவது வச்சு சாப்பிடுவாங்க. பாவம் அதுக்கு அந்நேரம் வந்து கேட்பேன், ஏதாவது காலம்லாம் பண்ணி தரலாமான்னு கேட்பேன். அவங்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கோ ஓகே அப்படின்னா அதில் பண்ணி கொடுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா ரசம் இல்லை தயிர் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ மீனுமே இன்றைக்கி தாட்டி டீப்பாக தான் வந்து பொரிச்சிருந்தேன். சூப்பராக வந்து இருந்தது. இன்றைக்கி வந்து நான் டயட்லாம் ஃபாலோ பண்ணவே இல்லை. நல்லா சாப்பாடை போட்டு குழம்பு ஊற்றி நல்லா மீன் வச்சு சாப்பிட்டேன். கிட்டத்தட்ட வந்து மாலை போட்டதுலேருந்தே நான் அவ்வளோவா டயட் வந்து ஃபாலோ பண்ணலை. இப்போ தான் நான் வந்து ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மேரினேட் பண்ணிலாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா டயட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபுட்டு வந்து எப்போயுமே அவைலபிளாகவே இருக்கணும். இல்லை நம்ம செஞ்சு தான் சாப்பிடணும் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் நான் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா அப்பப்போ அதை எடுத்து ஜஸ்ட்டு வந்து வெளியில் வச்சதுக்கப்புறம் அதில் பொரிச்சு சாப்பிட்லாம், இல்லைனா வந்து குழம்பு வச்சு கூட சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை ரெடி பண்ணியிருந்தேன். நீங்களுமே வந்து டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து மீல் ப்ரெப்பிங் வந்து பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஏதாவது சிக்கனோ இல்லை ஏதாவது ஃபிஷ்ஷோ ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுக்கிறீங்க அப்படின்னா அது மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்பப்போ அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பாடியை பொறுத்தவரை நம்மளோட வெயிட்டுக்கு ஏற்ற ப்ரோட்டீன் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். ஒரு 80 கிலோ இருக்கீங்கன்னா 80 கிராம் ப்ரோட்டீன் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ 60 kg இருக்கீங்கன்னா 60 கிராம் ப்ரோட்டீன் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதுவும் லேடிஸ்க்கு மஸ்ட். ஏன்னா நம்மளுக்கு எலும்பு வந்து ரொம்ப வீக் ஆகிட்டே போகும். நம்ம நிறைய வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம நின்றுக்கிட்டே வந்து நிறைய வேலைகள் பண்ணுவோம். ஸோ அதுக்கெலாம் வந்து ப்ரோட்டீன் சத்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கல அப்படின்னா நம்மளோட பாடி வந்து நம்மளோட போனில் இருந்தால் அந்த சத்தை வந்து எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து பேக் பெயின், கால் வலி, முட்டி வலி எல்லாமே வருது. நம்ம ப்ரெக்னன்சி ஸோ நிறைய விஷயங்களுக்கு கோத்ரூ பண்ணுறோம். அதனால் நம்மளோட போன்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து டெய்லியுமே நம்மளோட சாப்பாட்டில் வந்து நம்ம எடுத்துக்கணும். முட்டை டெய்லியுமே சாப்பிட்ணும், சிக்கன் எடுத்துக்கணும், ஃபிஷ் எடுத்துக்கணும். உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற ப்ரோட்டீனை கால்குலேட் பண்ணி நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ மீன் குழம்புலாம் சாப்பிட்டு நல்லா திருப்தியாக வந்து சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. ஸோ ஈவினிங்காக வந்து பசங்க எல்லாருமே வந்து பாஸ்தா வேணும், ஒயிட் பாஸ்தா வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. என்னோட மச்சான் பையனுக்கு வந்து ஒயிட் பாஸ்தானா அவ்வளோ பிடிக்கும், 2வது பையனுக்கு. ஸோ அதனால் எங்கள் அத்தை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு வந்து நான் டிசைனோட ஆலிவ் ஆயில் வந்து எடுத்துக்கிறேன். இது ரொம்ப ஹெல்த்தி. இந்த ஆலிவ் வந்து ஸ்பைனில் வந்து கிரியேட் பண்ணி அதுலேருந்து வந்து ஆயில் எடுத்தது. இது நம்மளோட இந்தியன் குக்கிங் எல்லாமே சூப்பராக வந்து சூட் ஆகும். பாஸ்தா வந்து டிசைனோட பாஸ்தாவை வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து முழுக்க வந்து வீட்டினாலே வந்து தயாரிச்சது, கோதுமையிலே வந்து தயார் பண்ணது. இது ரொம்ப ஹெல்த்தி. ஸோ அதனால தான் வந்து அடிக்கடி நாங்கள் இந்த பாஸ்தாவே வந்து செஞ்சு சாப்பிட்றோம். இதை ஜஸ்ட்டு வந்து அதை தண்ணியில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு இதை வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு அதில் பச்சை தண்ணி வந்து ஊற்றிட்டோம் அப்படின்னா அது ஒன்றோட வந்து ஒட்டாது. இது ஒயிட் பாஸ்தா ரெசிபி தான், ஆனால் கொஞ்சம் வந்து வேறு மாதிரி அத்தை வந்து பண்ணியிருந்தாங்க. நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரு பேனில் பட்டர் போட்டு மைதா வந்து போட்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றி இந்த பாஸ்தாவை ஆட் பண்ணணும்.
வேணுத்த அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் மைதா அவைலபிள் இல்லாதனால கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணி அந்த மாதிரி ரெடி பண்ணாங்க. இதில் பால் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் அதெல்லாம் வந்து நான் ஒயிட் பாஸ்டில் வந்து ஆட் பண்ணுவாங்க. பட் குழந்தைங்க வந்து இனிப்பாக வேணும் அப்படின்னு கேட்டனால கொஞ்சமாக இதில் வந்து சுகர் ஆட் பண்ணாங்க. அந்த ஒரிகானோ, அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணல. அது என்னமோ தெரியல, என்னோட மச்சான் பையனுக்கு இந்த பாஸ்தா, அந்த ஒயிட் பாஸ்தா அப்படின்னாவே அவனுக்கு அவ்வளோ ஃபேவரட்டாக இருக்குது. ஸோ சண்டே வந்து இப்படி தான் வந்து போச்சு. சண்டே வந்து ஃபுல் டே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினப்போம். ஆனால் காலையில் ஃபுல்லாக வந்து வேலை இருக்கும். 10 மணிக்கு கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சா 2 மணி வரைக்கும் கண்டிப்பாக வந்து வேலை இருக்கும். அது வந்து எஸ்கேப் ஆகவே முடியாது. அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே கொஞ்சம் வந்து தூங்கிட்டு மறுபடியும் வந்து சாயந்தரம் வந்து ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அடுத்த நாளைக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். ஸோ அந்த வாரத்துக்கு என்னென்ன குழம்புலாம் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி மீல் ப்ரெப்பிங்லாம் வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு எப்பயுமே அப்படி தான். நான் மோஸ்ட்லி வந்து சாட்டர்டேவே வந்து மீல் ப்ரெப்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவேன். இதில் என்னென்ன பண்ணலாம், இன்னைக்கு என்னென்ன சமைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து யோசிப்பேன். ஒரு சில நேரம் வந்து அது ஒர்க் ஆகும், ஒரு சில நேரம் வந்து அது ஒர்க் ஆகாது. ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டேவை பொறுத்து தான். அன்றைக்கி முதல் நாள் என்ன நடக்குதோ அதை பொறுத்து தான் அடுத்த நாள் வந்து நடக்கும். முதல் நாள் வந்து கரெக்டாக எல்லா காயுமே இருந்துச்சு அப்படின்னா ஓகே. அது இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, சந்தைக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா தான் அது வந்து நடக்கும். இப்போ 1 வீக் ஃபுல்லாக வந்து கரெக்டாக நான் காய்கறிலாம் வாங்கிட்டேன் அப்படின்னா என்னோட பிளான் படி நடந்துச்சுன்னா அந்த காய்கறி வச்சு அன்னைக்கு கரெக்டாக அந்த குழம்பு வந்து வச்சுருவேன். ஒருவேளை நான் வந்து சந்தைக்கு போக முடியல இல்லை அப்படின்னா பிளான் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ அன்றைக்கி என்ன வந்து இருக்குதோ, அன்றைக்கி என்ன காய் இருக்கோ அதை வச்சு தான் இன்றைக்கி குழம்பு பண்ணுவேன். இன்றைக்கி வந்து பட்டர் பீன்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அத்தை. ஸோ அதில் வந்து உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு மாதிரி வந்து பண்ணிவிட்டு பாவக்காவும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வந்து பொரியல் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். குக்கரில் வந்து பாவக்காவை போட்டு கொஞ்சமாக அது சூப் எடுத்து என்னோடய மாமாவும் நானும் வந்து குடிப்போம். ஸோ அன்றைக்கி வந்து நான் குடிக்கல, அவர் மட்டும் வந்து குடித்தார். ஏன்னா அவருக்கு வந்து சுகர் இருக்குது. ஸோ நானுமே வந்து இந்த மாதிரி பாவக்காய் சூப்லாம் வந்து குடிப்பேன். எனக்கு பாவக்காய்னா அவ்வளோ பிடிக்கும். அதை பாவக்காவை பொரியலை செஞ்சு அதை சாப்பாடில் பிணைஞ்சி சாப்பிட்டோமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்னோடய ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே பிடிக்காது. பாவக்காயா அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடுவார். ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்மெல்லே வந்து அவருக்கு பிடிக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்காது. ஸோ ஒன்றா பார்த்து செய்யணும். ஸோ அவருக்கும் பாப்பாவுக்கும் வந்து உருளைக்கிழங்குல வந்து ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து அவர் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டாரு. பாப்பாவுக்குமே டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் வச்சு கொடுத்துருந்தேன். இந்த பயறு குழம்பையே நல்லா வந்து மசிச்சு அதிலே வந்து சாப்பாடு மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்ற பிளானில் தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அவளுக்கு இப்போலாம் வந்து நான் வெரைட்டிஸ்லாம் வந்து கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்படியே வந்து குழம்பு சாதத்துக்கு வந்து மாறியாச்சு. முன்னாடிலாம் வந்து ப்ரிகேஜி அதெல்லாம் போகும்போது அவளுக்கு வெரைட்டிஸாக வந்து பண்ணி கொடுப்பேன். இந்த மாதிரி பீட்ரூட் ரைஸு, கேரட் ரைஸு, அதுக்கப்புறம் எக் ரைஸு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணி கொடுப்பேன். இப்போ அப்படியே வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணிவிட்டு குழம்புல நான் என்ன காய் போடுறேனோ அந்த காயை எடுத்து அப்படியே மசிச்சு சாப்பாடை வந்து கிண்டி கொடுத்துறது. ஒருவேளை பயிர் குழம்பு பண்ணுறேன் அப்படின்னா பயிரை நல்லா மசிச்சு அதில் சாப்பாடு போட்டு கிண்டி கொடுத்துருது. சாம்பார் பண்ணுறேன் அப்படின்னா சாம்பாரில் நிறைய காய்கறிகள் எங்கள் வீட்டில் வந்து போட்டு தான் செய்வோம். ஒரு 3-4 காய்கறி போட்டு தான் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த முள்ளங்கி, முருங்கைக்காய், அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட்டு, பீட்ரூட் போட மாட்டோம், பீன்ஸு, கேரட்டு, ஸோ அதுக்கப்புறம் நூக்கல் இதெல்லாம் வந்து எடுத்து நல்லா வந்து வெங்காய தக்காளிலாம் மசிச்சு அதில் சாப்பாடை கிண்டி கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்துட்டோம்னா அவள் வந்து இப்போ சாப்பிட்றா. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 நாளாகவே அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியல. ஸ்கூலுக்கு வந்தோடனே ஒரு நாள் ஸ்கூல் விட்டு வந்தோடனே தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாமிட்டு, அப்புறம் காய்ச்சல் வந்து அடிச்சுட்டே இருந்தது. சரி மருந்து கொடுத்தா சரியாகுது, அதுக்கப்புறம் திரும்ப வந்து காய்ச்சல் வந்துடுது. அப்புறம் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போனோம். அவங்களும் சளி மருந்து அதெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா அவளுக்கு மறுபடியும் காய்ச்சல் வாமிட் வந்து நிற்கவே இல்லை. சரி தொக்கம் இருக்குமோ, சரி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக பக்கத்தில் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம். இங்கே ஆண்டிப்பட்டியில் வந்து தொக்கம் வந்து கையிலேயே பார்த்து சொல்லிடுவார் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ கையில் பார்த்தே சொன்னார், இல்லை தொக்கெல்லாம் இல்லை, இது வந்து ஃபீவர் தான், நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகே ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளுக்கு காய்ச்சல்லாம் வந்து சரியான மாதிரி தான் இருந்தது. மறுபடியும் காய்ச்சல் வந்தது. அப்புறம் டாக்டர்கிட்ட போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் அதெல்லாம் தேவையில்லை, நான் ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறேன், அதே வந்து சரியாயிரும்னு சொன்னார். இதனால் எங்கள் மன திருப்திக்கு நாங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்குறோம் டாக்டர் அப்படின்னு சொன்னோன்னே அவர் எழுதி கொடுத்தாரு. ஆனால் அதில் அவர் டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் டெங்கு, மலேரியா அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஏதோ ஆனால் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் என்ன இன்ஃபெக்ஷன் வந்து தெரியலை அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறம் ஆன்டிபயோட்டிக் வந்து கொடுத்தாரு. ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் தான் இப்போ தான் கொஞ்சம் அவள் நல்லா இருக்கா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சரியாகவே சாப்பிட்றதே இல்லை. இப்போ கொஞ்சம் மறுபடியும் பழைய ரொட்டீனுக்கு வந்துட்டுருக்காங்க மேடம். நம்ம மலைக்கு போகிற வரைக்கும் முன்னாடி வரைக்குமே நல்லா டெய்லியுமே முட்டை அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தேன்னா, ஸோ நல்லா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் மலைக்கு போனோடனே அதை கொடுக்கறதே நிப்பாட்டினோடனே கொஞ்சம் வந்து ஆள் வெயிட் கம்மியான மாதிரி இருக்கா. ஆனால் வெயிட் கம்மியானாலும் ஆக்டிவிட்டி வந்து எந்த வித சேஞ்சஸும் இல்லை. அது வந்து பயங்கர பிரிஸ்காக இருப்பாள். என்ன தான் வந்து சாப்பிட்டாலும் பயங்கர ஆள் பிரிஸ்காக இருப்பாள். பயங்கரமாக வந்து விளாடுவா. அதெல்லாம் வந்து எந்த வித சேஞ்சஸும் இல்லை. பட் ஆள் மட்டும் வெயிட் போடாமையே வந்து இருந்தா. நல்லா கொஞ்சம் முன்னாடி வந்து நல்லா பூசின மாதிரி இருந்தால் இப்போ கொஞ்சம் வெயிட் குறைஞ்ச மாதிரியே இருந்தா. மறுபடியும் வந்து இப்போ நான் எக்லாம் கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் டெய்லி வந்து எக்கு கொடுங்க. மோஸ்ட்லி வந்து எங்களோட டாக்டர் சொல்கிறது வந்து நீங்கள் அவிச்ச முட்டை கொடுக்காதீங்க, நல்லா ஆம்லேட் போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. ஏன்னா அவிச்ச முட்டையில் வந்து அவங்களுக்கு கொடுக்கும் போது கேஸ் ஃபார்ம் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதனால் மோஸ்ட்லி வந்து அவிச்ச முட்டை தான் கொடுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் என்ன வந்து செய்கிறேனோ, ஏதாவது ஒரு கீரையில் கூட முட்டையை
முட்டையை போட்டு கொடுப்பேன், இல்லை ஒரு அவிச்ச முட்டை என்னைக்காவது ஒரு நாள் வந்து கொடுத்துக்கிறது. பட் இப்போ டெய்லி வந்து ஒரு முட்டை கொடுக்கணும் அப்படின்ற பிளானில் அவளுக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸ்கூலுக்குலாம் அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் அந்த பெட்டே வந்து நான் அரேஞ்ச் பண்ணுவேன். அது வரைக்கும் இப்படியே தான் வந்து கிடக்கும். என்னோடய ஹஸ்பண்ட் எனக்காக அவனால் அரேஞ்ச் பண்ணுவார். பட் எனக்கு வந்து அது பிடிக்காது. எனக்கு வந்து நல்லா நீட்டாக இழுத்து அந்த கீழே போடுற பெட் ஸ்ப்ரெட்டுமே வந்து சுருங்கிட்டு இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு அந்த இழுத்துட்டு அதுக்கப்புறம் போட்டால் தான் வந்து எனக்கு வந்து மனசு திருப்தியாக இருக்கும். அவர் அடிக்க இருந்தாலுமே நான் அந்த சுருக்கமாக இருக்குன்னா மறுபடியும் எடுத்துகிட்டு மறுபடியும் தான் வந்து அரேஞ்ச் பண்ணுவேன். அதனால் மோஸ்ட்லி வந்து அப்படியே வந்து போட்டுருவார். ஸோ இந்த vlog இதோட வந்து முடியுது. ஹோப் இந்த vlog வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். நெக்ஸ்ட் vlogல